ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 10 ஐசாயா chapter 58 verse 10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருளில் வெளிச்சம் உதிக்க வேண்டுமானால், நம்முடைய அந்தகாரம் மறைந்து மத்தியானத்தை போல பட்ட பகலாக வேண்டுமானால், நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, பசியுள்ள ஆத்மாவின் மேல் நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டும். Dear children of God, we need to feed the hungry and we need to help the people, those who are in trouble. Then our darkness will go and our light will shine out. Also, our darkness will become midday like a shining light. There are times people say my life is so dark. I do not know why this is happening in my life. There are times people think, why nothing is prospering, everything is going in vain, whatever I do. But today the Lord says, feed the hungry, help the people, those who are in trouble. When you do these things, God is going to bring your light to shine out in the time of darkness. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படிக்கு அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா இருளும் மறையும். Every darkness will go. Every doomness will go when you do these things in God's kingdom. We need to feed the hungry and we need to help the people, those who are in trouble. நம்முடைய இருள் அகன்று வெளிச்சம் உதிக்க வேண்டுமா? நம்முடைய அந்தகாரம் மறைந்து அது மத்தியானத்தை போல பட்ட பகலாக மாற வேண்டுமா? பசியோடு இருக்கிற ஆத்துமாக்களை நாம் சந்திப்போம். பசியோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு போஜனம் கொடுப்போம். நம்மிடத்துல எவ்வளவோ நாம் வீணாக செலவு பண்ணுகிறோம். வீணாக நாம் வேண்டாம் என்று அதை குப்பை தொட்டியிலே போடுகிறோம். அவ்வளவு உணவு திருப்தியாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் புசித்து திருப்தியா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். பசியோடு இருக்கிற மக்களுக்கு நாம் போஜனம் கொடுக்க வேண்டும். When we are satisfied with what God has given to us, then we need to think how God has blessed us in our life. We need to be a blessing to other people. That is why God has blessed us. When God called Abraham, he said, I will bless you and I will make you as a blessing. So today, when God blesses you, you need to be a blessing to other people. அதுதான் உண்மை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பசியுற்ற ஆத்துமாக்களுக்கு நாங்கள் போஜனம் கொடுக்கவும், சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களின் மேல் எங்களுடைய சிந்தையை நாங்கள் திருப்பவும் நீர் இந்த நாளிலே கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுயநலமாய் வாழாதபடிக்கு, நாங்கள் திருப்தி அடைந்தோம் என்ற சந்தோஷத்தில் நிம்மதியாயிராதபடிக்கு, இந்த ஒருவேளை உணவு கூட இல்லாத மக்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவு கொடுக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்தோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.